இது தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற பொது தேர்தல். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் அப்படிதான் நினைக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, எங்க பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன செய்வது பாவம். இன்னைக்கு அப்புறம் தம்பியே சொல்லிட்டாரு, இதோட கடைசி தேர்தலுங்க. இல்லைங்க, அவர் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்குத அவர் வேடிக்கை பார்க்கணும். அதிமுக ஆட்சி அமைப்பத ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல். நாங்க தெளிவுபடுத்திட்டோம், பல கூட்டத்தில் தெளிவுபடுத்தியாச்சு. ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கின்ற பொழுது உள்துறை அமைச்சர் ஐடிசி ஹோட்டல்ல அனைத்து பத்திரிகையாளர் வச்சு பேட்டி கொடுத்தார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல், இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும். பெரும்பாலான இடங்களை வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் சொல்லியாச்சு இல்ல, நம்ம கூட்டணி கிளியர் ஆயிட்டு இல்ல. அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தேர்தல்? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு பிரச்சனை. எப்படி மக்களை ஏமாற்றுவார் பாருங்க. நாம கேட்கின்ற கேள்விக்கு பதில் இல்ல. நாம கேட்கின்ற கேள்விக்கு 5 ஆண்டு திமுக ஆட்சி செஞ்சாங்களா? வீரபாண்டி சட்டமன்றம் செஞ்சாங்களா? ஸ்டாலின் அவர்களே, நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன், இந்த பகுதிக்கு மாவட்ட செயலாளராக பல ஆண்டுகளாக இருந்தவன். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் பல பேர் எனக்கு நேரடியாக தெரியும். சேலம் மாவட்டம் முழுவதும் நன்கு அறிந்தவன். இந்த சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பது கடந்த முறை நிரூபித்தார். ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனா சேலம் அதிமுக ஆண்டிட்டு இருக்குது. 11 சட்டமன்ற தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி, அதுல அதிமுக கூட்டணி 10 இடத்துல ஜெயிச்சோம். 2021 10 இடத்துல ஜெயிச்சோம். அப்பவே அதிமுக கோட்டை. 2021 அதிமுக கோட்டை. அம்மா இல்ல, அம்மா இல்ல, நமக்கு தாய் இல்ல. ஒரு தாய் இல்லாத குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படும், அப்படிப்பட்ட துன்பத்தில் கூட மக்கள் எங்களுக்கு ஆதரவளித்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராம உழைச்சு 11 சட்டமன்ற தொகுதியில் 10 இடத்துல எங்களுக்கு வெற்றி கொடுத்தாங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக எக்கு கோட்டை. இந்த தேர்தலில் 11க்கு 11 நாம ஜெயிக்கணும். அந்த ஒரு இடத்தை வெல்லுவதுதான் நம்முடைய இலக்கு. இன்றைக்கு 11 இடம் சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் 11க்கு 11 வெற்றி பெற வேணும். அதில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுகிற தொகுதியா இருக்கும். வெற்றி பெற செய்வீங்களா? இன்றைய தினம் பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கார், தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல் இல்ல, தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும், தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களை மீட்க நடக்கும் தேர்தல். தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் திரு கருணாநிதி குடும்பத்திற்கும்
தமிழ்நாட்டு மக்களை மீட்க நடக்கும் தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நாம இந்த முறை மட்டும் வென்று ஆட்சி அமைக்காவிட்டா திரு ஸ்டாலினுடைய குடும்பம் சர்வாதிகாரமா மாறிடும். சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி, அதுக்கு ஸ்டாலின், இப்போ நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க வாழை மரத்தில் இடக்கன்னு முட்டும் பார்த்தீங்களா, அப்படி முட்டிட்டு இருக்குது ஒண்ணு. யாரு? திரு உதயநிதி. அவர் சொன்ன கோச்சுக்கிறாருப்பா. அதை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அது வேண்டாம், அதை நம்ம விட்டுலாம். ஏன்னா அண்ணா திமுகனா நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா நம்ம எல்லாம் சிறப்பா வளர்த்தி இருக்கிறாங்க, சிறப்பா வளர்த்தி இருக்கிறாங்க. நம்ம கட்சி தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. மக்களுக்கு சேவை செய்வதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. திமுக குடும்பத்துக்காக இருக்கிற கட்சி. திமுக உண்மைதானே? இன்றைக்கு திமுக அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அது அந்த கம்பெனியில திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரர், அப்புறம் கனிமொழி அம்மா, பிறகு துர்கா அம்மா, இப்படி பல பேர் கம்பெனியில டைரக்டரா இருக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து சேர்மனா இருக்காரு. அப்படிதான் ஒரு கார்பரேட் கம்பெனிங்கிறது திமுக ஆகி போச்சு. அது கட்சி அல்ல. ஆக அது கட்சியா இருந்தா மக்களுக்கு தேவையான சேவை செய்வாங்க. கார்பரேட் கம்பெனி கொள்ளையடிப்பாங்க. கம்பெனி எதுக்கு வச்சிருக்காங்க? லாப நஷ்டம் பார்க்க. அதுக்குதான் 2 ஆண்டுக்கு முன்பு திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சரா இருந்தார்ல. அந்த நிதியமைச்சர் ஒரு ஆடியோல சொல்றாரு. அந்த ஆடியோல சொன்ன கருத்து திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ்வரர் அவர்களும் கையில் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு இருப்பதாக ஆடியோ செய்தி வந்ததில்ல. அப்பவே 30,000 திமுக கட்சி சேர்ந்த திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு நிதி அமைச்சரே இப்படி சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்குது. உண்மைதானே? அதுக்கு தாங்க அடிக்கடி வெளிநாடு போறாரு. தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போறார். தொழில் முதலீடு இன்றைய தினம் இன்னொரு மந்திரி இருக்காரு, 10 ரூபாய்க்கு பேர் போன மந்திரி.